ராவா ஜேபெக்கா இல்லை ரா ப்ளஸ் ஜேபெக்கா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸும் மிஸ்டேக் பண்ணுற இடம் எது? வெல்கம் டு தி ஐடி ஸ்டுடியோ கிளாஸ் ரூம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எந்த ஃபார்மேட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸ்போசர் ட்ரையாங்கிள், கம்போசிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் எந்த ஃபார்மேட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான். நம்மள்கிட்ட இருக்க ஆப்ஷன் ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரா, இன்னொன்று ஜேபெக். இந்த ரா ஒரு கேமராவுக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட் டிஃப்ரெண்ட் ஆகும். கெனானில் பார்த்தீங்கன்னா .crw, .cr2 அப்படின்னு இருக்கும். சோனியில் .arwன்னு இருக்கும். நிக்கானில் .nef, nrw இப்படி இருக்கும். இதில் எதுக்காக ராவில் எடுக்கணும், எதுக்காக ஜேபெக்கில் எடுக்கணும், ராவில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, ஜேபெக்கில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபைல் மாற்றாமல், அதாவது ஸ்டாண்டர்ட், போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப் இப்படிலாம் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் மாற்றாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டாலோ, இல்லை ஒயிட் பேலன்ஸ், ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ், ஷேடு, டங்ஸ்டன், டே லைட் இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் மாற்றாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டாலோ அதையெல்லாம் எந்த இமேஜ் குவாலிட்டியும் லாஸ் ஆகாமல் நம்ம ரா ஃபார்மேட்டில் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி ஓவர் எக்ஸ்போசர் ஆனாலோ, அண்டர் எக்ஸ்போசர் ஆனாலோ, கொஞ்சம் ஷேடோ அதிகமாக இருந்தாலோ இதெல்லாம் நம்ம ராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதை இமேஜ் குவாலிட்டி லாஸ் ஆகாமல் நம்ம மாற்றிக்க முடியும். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜேபெக்கில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு 7 MB அந்த அளவுக்கு ஃபைல் சைஸ் இருக்குது அப்படின்னா, ராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதை விட 3 இல்லை 4 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் மெமரி கார்டு சீக்கிரம் ஃபுல்லாகும். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஹார்ட் டிஸ்க் ரொம்ப சீக்கிரமாக ஃபுல்லாகும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. நமக்கு அதை ஒரு ரா எடிட்டரில் ஓப்பன் பண்ணி அதை ஜேபெக்காக கன்வெர்ட் பண்ணி கரெக்ஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ இதை ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஜேபெக்கில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கும். அதனால மெமரி கார்டு சீக்கிரம் ஃபுல்லாகாது. நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இன்னொன்று, இதை இமீடியட்டாக நம்ம யாருக்காவது ஷேர் பண்ண முடியும். நமக்கு எந்த எடிட்டரோ எதுவும் தேவையில்லை. எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் போட்டாலும் ஜேபெக் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இமீடியட்டாக நம்ம அப்லோட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இதில் இன்னொன்று, நீங்கள் ஹாபியாக தான் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை மெமரிஸ்க்காக தான் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜேபெக்கில் எடுக்கலாம். உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை எனக்கு ஃபோட்டோவை கரெக்ஷன் பண்ணி மெருகேற்றி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ராவில் ஃபோட்டோ எடுக்கணும். இப்போது நம்ம ஃபைல் ஃபார்மேட்டை மாற்றுறதுக்கு போகலாம். இந்த என்ட்ரி லெவல் கேமராஸில் கெனானில் இந்தமாரி இருக்கும். ஒரு கேமராவுக்கும் மாறும். இப்போது நான் சூஸ் பண்ணேன். லார்ஜில் இருந்தது, லார்ஜில் 2 டைப் ஆஃப் லார்ஜ் இருக்குது. எம் மீடியம் ஃபார்மேட்டில், அப்புறம் ஸ்மால் சைஸில். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரா ப்ளஸ் ஜேபெக் இருக்குது, ப்ளஸ் ரா இருக்குது. இதில் இப்போது ரா மட்டும் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எல்லா ஃபைலும் ராவில் மட்டும் சேவ் ஆகும். இல்லை எனக்கு ரா ப்ளஸ் ஜேபெக் வேணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரே ஃபோட்டோ உங்களுக்கு 2 ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும். இல்லை எனக்கு ஜேபெக் மட்டும் போதும், அது ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னா அந்த ஃபைலை இந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கணும். ராவில் எடுத்த ஃபோட்டோவை எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோ ரா ஃபைலை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஆக்சுவல் ஃபைலு. இதில் நான் ப்ரொஃபைலை மாற்றினா என்ன ஆகுங்கிறத பாருங்கள். லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாற்றினா இந்த சேஞ்சஸ் மாதிரி ஆகுது. அப்புறம் ஸ்டாண்டர்டு, போர்ட்ரைட் இதேமாரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் ஒயிட் பேலன்ஸில் ஆட்டோ, டே லைட், க்ளவுடி, ஷேட், டங்ஸ்டன், ஃப்ளோரசன்ட், ஃப்ளாஷ் இப்படிலாம் ஆப்ஷன் இருக்குது. இல்லை நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம்னா கஸ்டமில் வச்சுக்கலாம். கஸ்டமில் வச்சுக்கிட்டு நம்ம டெம்பரேச்சரை எப்படி வேணால் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போதே நம்மளால் பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்காக நேரம் அதிகமாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதில் ராவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷர் கம்மியாக இருந்துச்சு. எக்ஸ்போஷர் அண்டர் எக்ஸ்போஸ் இமேஜை எக்ஸ்போஸ் கொஞ்சம் கூட ஆக்குறேன். கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸை கூடவோ குறைக்கவோ மாற்றிக்கலாம். ஒரு ஃபோட்டோஸில் ஷேடோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஷேடோஸை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவில் இருக்க ஒயிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன், இப்படி எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ராவில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இன்டெப்த்தாக நம்ம எல்லா கண்ட்ரோலையும் இங்கேயே பண்ணிட முடியும். ஃபைலை ஜேபேக்காக சேவ் பண்ணிடுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போது ஜேபேக்கை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இது கொஞ்சமாக அண்டர் எக்ஸ்போசரான ஜேபேக். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரா எடிட்டரில் ஓப்பன் பண்ணி ஈஸியாக மாற்றின மாதிரி ப்ரொஃபைலையோ இல்லை டெம்பரேச்சரையோ மாற்ற முடியாது. நம்ம எல்லாமே லேயர் மூலயமா ஆட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். இது ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க தான் இதை பண்ண முடியும். உங்களுக்கு ரா எடிட்டரில் எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு சேஞ்சஸும் பண்ணும்போது நம்ம ஒரு லேயராக ஆட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் ராவில் எடுக்கும்போதும் ஜேபெக்கில் எடுக்கும்போதும் உள்ள டிஃப்ரென்ஸ். சில ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மிஸ்டேக் பண்ணுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரா ப்ளஸ் ஜேபெக்கில் ஃபோட்டோ எடு அப்படின்னா என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரே ஒரு மெமரி கார்டில் ரா ப்ளஸ் ஜேபெக் ரெண்டுத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ சொன்ன ரா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஜேபெக் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ரா ப்ளஸ் ஜேபெக்கில் யூஸ் பண்ணுறது எடுக்கிறது அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஹாபியஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு என்ட்ரி லெவல் கேமராஸில் வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். அதில் நீங்கள் ரா ப்ளஸ் ஜேபெக் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ப்ரொஃபஷனல் கேமராஸில் 2 மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ரா தனியாக ஜேபெக் தனியாக தான் எடுக்கணும். ஏன்னா அதில் மெமரி கார்டு ஸ்லாட்ஸ்லாம் எப்போ வேணால் எப்போ கரெக்ட் ஆகலாம். அப்படி கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஈவெண்ட்டோட ஃபோட்டோஸை ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே மெமரி கார்டில் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு காமெடியாக சொல்லுவாங்க. பஸ்ஸில் போகிற ஒருத்தர் டிக்கெட் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் என்கிட்ட பஸ் பாஸ் இருக்குது அப்படின்னு காட்டுவாருன்னு சொல்லுவாங்கள்ல. அதேமாதிரி தான் இப்போ நமக்கு ஒரு மெமரி கார்டு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இன்னொரு மெமரி கார்டில் இருக்க இன்னொரு ஃபார்மேட்டை மட்டும் வச்சு நம்ம ஃபோட்டோஸை ஈவெண்ட் மேனேஜ் பண்ணி கொடுத்துட முடியும். அதனால் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் 2 மெமரி கார்டு ஸ்லாட்லேயும்
கார்டு தனித்தனியாக போட்டு நமக்கு ஃபோட்டோவை ரா ஸ்லாட் ஏல இன்னொன்று ஜேபேக்கை ஸ்லாட் பியில் இப்படி ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம செட்டிங்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இதில் என்னென்னா ஏதாவது ஒரு கார்டு கரப்ட் ஆனாலும் நமக்கு ஃபுல் ஈவெண்ட்டையும் எந்த மிஸ்ஸிங்கும் ஆகாமல் நம்ம மேனேஜ் பண்ணி கிளைண்ட்டுக்கு ஃபோட்டோஸ் டெலிவரி பண்ண முடியும். இப்படி 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா ஃபோட்டோஸ் கேமராலாம் கொடுத்து வாங்கின நம்ம மெமரி கார்டு 1-2 எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாமல் ஃபோட்டோஸ் எடுத்து பிரச்சனையாகி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், 2 மெமரி கார்டுலேயும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது நமக்கு சேஃப்டி. இந்த கொரோனா டைமில் மாஸ்க் போட்டுட்டு கையை அடிக்கடி வாஷ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பெல் பட்டன் அமுக்கிறது, லைக் பண்ணி கமெண்ட் போடுறது ரொம்ப முக்கியம். அதை மறக்காமல் செஞ்சுருங்க.